ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வெராண்டா தான். இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். கொஞ்சம் வெளியில் இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு என்ன தான் நம்ம மாடுலர் கிச்சன் வச்சுருந்தா கூட பழைய காலத்தில் நம்ம கீழே உக்காந்து சமைக்கிற இது நம்மளுக்கு எப்பயுமே பிடிக்கும். அதனால் நான் இது கொஞ்சம் செட்டப் பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகும். இப்போ இருக்கிற கபோர்டு எடுத்து போட்டு ஒரு அடுப்பு ஒன்று பழசை போட்டுட்டு புதுசு வாங்கினது இருந்தது. பழைய அடுப்பு இதே மாடல் தான். பட் அது என்ன விலைக்கு எடுக்க போகிறாங்க, ரொம்ப கம்மியாக தான் எடுத்தாங்க. திருச்சி மங்கலில் கொடுத்துட்டு இதை வாங்கி வச்சுருந்தேன். சரி முத நம்ம செய்கிறோமே அப்படின்ட்டு கொஞ்சம் பாலை காய்ச்சுவோம் அப்படின்ட்டு பசும்பால், சுத்தமான நல்ல பசும்பால் அதை வாங்கிட்டு சொல்லி பாலை காய்ச்சினேன். நெக்ஸ்ட்டு இதை பாலை நல்லா பொங்க விட்டு காய்ச்சினதுக்கு அப்புறமேட்டு இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சமைக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. சரி பால் காய்ச்சினோன்னே நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு சாமிக்கு கொஞ்சம் வைக்கணும்ல, அதுக்கு எதிர்த்தாப்புலையே கொஞ்சம் ஒரு சிம்பிளாக ஒரு அன்னபூர்ணியை வச்சு விளக்கேற்றி இந்த பாலில் கொஞ்சம் சுகரை போட்டு இங்கே சாமிக்கு காமிச்சிட்டு அடுத்து மார்னிங்க்கு பழைய சாதம் இருந்தது. அதனால் அது வெங்காயம் பச்சை மிளகா அதை தண்ணியில் போட்டு நல்லா கொதி தண்ணியில் நல்லா சுண்டை காய்ச்சி அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெயை விட்டு எடுத்து இந்த பழைய சாதத்துக்கு நல்லா மோரை ஊற்றி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா இந்த வெயிலுக்கு அப்படியே குளு குளுன்னு இருக்கும். மோரோவர் சின்ன வெங்காயம் நம்மளுக்கு வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும், ரொம்ப நல்லது. அதனால் கொஞ்சம் இது பாருங்கள், இந்த சால்ட்டு போடுற அந்த உட்டு இது 20 ருபீஸ், ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல பசும்பால் தயிர் தான் ஊற்று பழைய கால கும்பாவில் சாப்பிட்ணுன்னு போட்டு சாப்பிட்ருக்கோம். முன்னாடி காலத்துலலாம் இந்த கும்பா வெங்கல கும்பாவில் தானே கிராமத்தில் நம்ம ஊர்லலாம் சாப்பிடுவாங்க. ஸோ அதை அந்த வெங்காயம் இதெல்லாம் வணக்கிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து இது முத நாள் எடுத்தது தான். முத நாள் வெளியில் போனப்போ வீட்டில் ஸ்நாக்ஸே எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட்டு 2, ரஸ்க்கு 2, அப்புறம் வெஜ்ஜு பப்ஸ் ஈவினிங்காக 3 வெஜ்ஜு பப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். சாஸு ப்ரெட்டு ஏன் 2னா நாய்க்குட்டிங்கெல்லாம் வருமே, அதுக்கு ஒரு பாக்கெட்டு, எங்களுக்கு ஒரு பாக்கெட்டு. அடுத்து வெஜ்ஜு பப்ஸை பிரித்து என் பொண்ணுக்கு ஒன்று வச்சு சாஸை ஊற்றி அவக்கையில் கொடுத்துட்டு அடுத்தது எனக்கு ஒன்று போட்டுட்டு ஈவினிங் டிஃபன் நம்மளுக்கு எப்பயுமே என்ன சாப்பிட்டு ஒரு ஈவினிங் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் ஏதாவது ஒன்று வீட்டில் செய்யணும். பட்டு இன்றைக்கி லெவலுக்கு இதை வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அப்பப்போ நம்ம வெளியே வாங்கிக்கிறது தான். என் பொண்ணுக்கு ஒன்று கொடுத்துட்டு சாஸை ஊற்றி எனக்கும் ஒன்று சாப்பிட்டுட்டு ஒரு டீ போட்டு சாயங்காலம் குடித்தோம்னா ஈவினிங் கொஞ்சம் ஃபில்டப்பாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஸ்நாக்ஸு எல்லாமே நம்ம வீட்டில் நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.